ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இரவில் மேடையும் மைக்கும் இல்லாமல் டார்ச் வெளிச்சத்தில் கம்பீரமான குரலால் பிரியங்கா காந்தி உரையாற்றிய காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொத்தமுள்ள 80 தொகுதிகளுக்கு 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு அறிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி 8 தொகுதிகளுக்கும், ஏப்ரல் 26ஆம் தேதி 8 தொகுதிகளுக்கும், கடந்த 7ஆம் தேதி 10 தொகுதிகளுக்கும் என மொத்தம் 26 தொகுதிகளுக்கும் 3 கட்டங்களாக வாக்குப்பதிவுகள் நடத்தப்பட்டுள்ளன. வருகிற 13ஆம் தேதி 13 தொகுதிகளுக்கும், 20ஆம் தேதி 14 தொகுதிகளுக்கும், 25ஆம் தேதி 14 தொகுதிகளுக்கும், ஜூன் 1ஆம் தேதி 13 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவுகள் நடைபெற உள்ளன. அரசியல் கட்சிகளின் கவனத்தை திருப்பியுள்ள ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி தொகுதிக்கு வருகிற மே 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த நிலையில் ராகுல் காந்தி மீது பிரதமர் மோடி அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தனது தேர்தல் பிரச்சாரங்களில் பேசி வருகிறார். அதானி, அம்பானியிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அவர்களை பற்றி பேசுவதை ராகுல் காந்தி நிறுத்திவிட்டார் என்ற குற்றச்சாட்டை பிரதமர் மோடி முன்வைத்துள்ள நிலையில் இதற்கு காங்கிரஸ் தரப்பிலிருந்து கடும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. ரேபரேலி தொகுதியில் தனது சகோதரர் ராகுல் காந்திக்காக பிரச்சாரம் மேற்கொண்ட அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பிரதமர் மோடியின் கருத்திற்கு பதிலடி கொடுத்து பேசினார். அப்போது அவர் பிரச்சாரம் செய்த நக்காட் பகுதியில் கரண்டும் இல்லை, மேடையும் இல்லை என்ற நிலையில் மைக்கும் வேலை செய்யாததால் டார்ச் லைட் வெளிச்சத்தில் உரத்த குரலில் கம்பீரமாக பிரியங்கா காந்தி உரையாற்றியது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அப்போது அவர் பேசுகையில் 3ஆம் கட்ட தேர்தலிலே மக்கள் மோடியின் வேகத்தை குறைத்து விட்டார்கள் என்றும், தோல்வி பயத்தின் காரணமாக தனது நண்பர்களான அம்பானி, அதானியை கூட இழக்க மோடி தயாராகிவிட்டார் என்றும் பிரியங்கா காந்தி கடுமையாக சாடியுள்ளார். அதானி, அம்பானி பணத்தை எங்கெல்லாம் பதுக்கி வைத்திருக்கிறார்கள்? தயவு செய்து பதில் சொல்லுங்கள் மோடி, நாடு அதை பற்றி அறிய விரும்புகிறது என்று பேசியது கூட்டத்தினரிடையே ஆரவாரத்தை கிளப்பியது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.